லாஸ்ட்டாக பெண் அழைப்பு வீடியோ போட்டிருந்தேன். பெண்லாம் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஈவினிங் போல் மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபத்தில் வந்து பெருசாக எங்களுக்கு ஈவினிங் வந்து நிறைய பேரெல்லாம் இன்வைட் பண்ணலை. ஒரு 200லேருந்து 300 மெம்பர்ஸ்க்கு மட்டும் டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மண்டபம் வந்து எங்களுக்கு அன்றைக்கி கிடைக்கல. ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே தான் கிடச்சிருந்தது. ஸோ மெயினாக ஃபோட்டோஷூட்காக தான் ஈவினிங் மண்டபமே கேட்டிருந்தோம். ஒரு 2 hours தான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே மண்டபம் கிடச்சிருந்தது. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 4 பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரே மாதிரி சாரீ வந்து கட்டி அழகாக ஃபோட்டோ எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் எங்கள் தம்பிங்க 2 பேர் கூட எடுத்தாச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு நான் வந்து இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து பெருசாக நாங்கள் கிராண்டாக அன்றைக்கி யாரையும் இன்வைட் பண்ணலை. அதனால் நெக்ஸ்ட் டே வெட்டிங்க்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ நைட் ஒரு 10 o'clock போல் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ வந்து எங்கள் எல்லோரும் இந்த மாதிரி குரூப்பாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஃபோட்டோகிராஃபரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது நடுவில் நிற்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய மாமா பொண்ணு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஏன்னா வெட்டிங் டே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்க போகுது. அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சித்தி எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்கிறது அம்மா, நெக்ஸ்ட்டு வந்து செகண்டு சித்தி, தேர்டு இன்னொரு சித்தி, ஃபோர்த்து வந்து மாமா. அடுத்து வந்து மாப்பிள்ளை கூட என்னோடய ஹஸ்பண்ட், எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்க, தம்பிங்க, வெறும் ஜென்ட்ஸ் மட்டும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜென்ட்ஸ் மட்டும் எடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கூடவே மாமா பையனும் இருந்தான். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டேஜில் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். அடுத்து வந்து நாங்கள் வந்து எல்லோரும் பேராக எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ. வெட்டிங் அன்றைக்கி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு வெட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிட்டேன். எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டுக்கு போய் தூங்கிட்டு காலையில் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா 4:30, 6. நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவரும் வந்துருச்சு, அதனால் போக முடியல. ஸோ நேராக வந்து மண்டபத்துக்கு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு எடுத்த வீடியோ. அடுத்த நாள் கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 10 மணி போல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து எங்கள் ஜென்ஸுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி குர்த்தா, இந்த க்ரீன் கலர் குர்த்தா வித் வேஷ்டி தான். நாங்கள் 4 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சாரீ. இந்த சாரீஸ் பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது சாரீ. அம்மாவுக்கு என்ன சாரீ எடுத்தோம், சித்திங்களுக்கு எடுத்த சாரீ எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது எங்கள் சித்தி கட்டியிருக்க இந்த ஆரஞ்சு கலர் சாரீலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி தான் எங்களோட சாரியும் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அன்னைக்கு நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணி போயிருந்தேன். இதுதான் என்னோடய ப்ளவுஸ் டிசைன்ஸ். எங்களோட ஆரி ஒர்க் ப்ளவுஸை மட்டும் தனியாக வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். ஸோ கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோகிராஃபர் கிட்டேருந்து வீடியோ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி எடுக்க முடிஞ்சதை வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.